இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். சுட சுட ரைஸு, இப்போ இது ரசம் இன்றைக்கி வேறு ரசம் பண்ணேன். தக்காளி எல்லாம் வசக்காமல் தக்காளி எல்லாம் கையிலே நல்லா பிசைஞ்சிட்டு தாளிச்சு எடுத்த ரசம். டெய்லி ஒரே ரசம் பண்ணாலும் எல்லாருக்கும் பிடிக்காம ஆயிருமா, அதனால் மாற்றி பண்ணிட்டேன். டேஸ்ட் நல்லா இருக்குது, வாசனையும் சூப்பராக இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரேவி, சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இது தனியாக எக் ஒன்று இருந்ததை வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். இது ட்ரிபிள் எக் ஸ்டப்பிங் கிரேவி பாருங்கள். இது ட்ரிபிள் எக் நான் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ போடுறேன், பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ளே வேக வச்ச எக்கு, மேலே ஆம்லேட் மாதிரி இருக்குது. இதுதான் ஸ்பெஷலான ஒரு கிரேவி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 4 பேருக்கு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 4 பீஸு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இது வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணது. எங்கள் வீட்டில் இது வச்சா எவ்வளோ வச்சாலும் காலி ஆயிடும். ரொம்ப பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி லஞ்சு பிள்ளைங்களுக்கு. காலையிலே நல்ல வேலை இன்றைக்கி. இன்னைக்கு தோசை, கோதுமை தோசையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.